ஒரு நாட்டோட முதுகெலும்பா இருக்கிற விவசாயிகளோட உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுல தான் நம்ம தமிழக அரசு என்னைக்குமே உறுதியா இருக்கு. அந்த உறுதியை தன்னோட அதிரடியான செயல்பாடுகள் மூலமா ஒரு வரலாற்று சாதனையை மாத்தி காட்டியிருக்காரு உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள். குறிப்பா இதுவரைக்கும் இல்லாத அளவா சுமார் 27 லட்சம் விவசாயிகள்ட்ட இருந்து 2 கோடி மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செஞ்சு அவங்க கணக்குல 42,617 கோடி ரூபாய் ஆதார விலையையும் 2,053 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் நேரடியா கொடுத்திருக்காரு. இந்த 2024-25 கொள்முதல் பருவத்துல மட்டும் 11,696 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. விவசாயிகளோட வியர்வைகளுக்கு கிடைச்ச இந்த மதிப்பீடு தான் ஒரு சிறந்த நிர்வாகத்துக்கே சான்று. விவசாயிகளுக்கு சரியான விலையை உறுதி செஞ்ச அதே வேகத்துல தான் அவங்களோட நேரத்தையும் மிச்சப்படுத்தணும்னு அவர் யோசிச்சாரு. அதன் விளைவாதான் தஞ்சாவூர் மாவட்டம் பஞ்சநதி கோட்டையில 1.41 லட்சம் மதிப்பீட்டுல ஆதித்திரன் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைச்சர் திறந்து வச்சார். முன்னாடி எல்லாம் மனுஷங்க மூலமா ஒரு நாளைக்கு 40 மெட்ரிக் டன் நெல் மட்டும்தான் கொள்முதல் செய்ய முடிஞ்சு. ஆனா இப்போ இந்த நவீன நிலையம் மூலமா ஒரே நாள்ல 200 மெட்ரிக் டன் நெல் வரைக்கும் கொள்முதல் செய்யப்படுது. இதனால விவசாயிகள் பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வேலை இப்போ ரொம்ப சுலபமா இருக்கு. விவசாயிகளோட கஷ்டத்தை உணர்ந்து அவங்க விளைச்சலுக்கு பாதுகாப்பும் உழைப்புக்கு ஏத்த ஊதியமும் தரதுல இவர் ஒரு முன்னோடியா நிக்கிறாரு. ஒரு பக்கம் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்துற உன்னதமான நோக்கம். இதுதாங்க இவரோட தனி முத்திரை. மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற இவ்வளவு ஈடுபாட்டோட சேவை செய்கிற இவரை தமிழ்நாடு பெருமையா பேசும். விவசாயிகளோட தோழனாய் சாதனைகளின் நாயகனாய் விளங்கும் அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்களோட இந்த சேவை பயணம் இன்னும் சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள்.